இந்த வாரமும் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். உங்க வீட்ல ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போறவங்கலாம் இருக்காங்களா? என்னென்ன லஞ்ச் பாக்ஸ் குடுக்கணும்னு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கா? அப்ப இந்த வீடியோவ பார்த்து அப்படியே ட்ரை பண்ணுங்க. டே 1 நம்ம பார்க்க போறது வெண்டைக்காய் சாதம். ஈஸியா செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்துல எண்ணெய், கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வழுவழுப்பு நல்லா போனதுக்கப்புறமா கூடவே உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. வடித்து ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு டே 2 ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நெல்லிக்காய் சாதம் கூடவே உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நெல்லிக்காவை கொட்டை எடுத்துட்டு நம்ம எப்பவுமே கேரட், பீட்ரூட்லாம் நம்ம வந்து கிரேட் பண்ணி எடுப்போம்ல, அதுலேயே வந்து நெல்லிக்காவை சீவி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வடித்து ஆற வச்சு வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு லெமன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வேக வச்ச உருளைக்கிழங்கு, தேவையான உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நெல்லிக்காய் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனுங்க. டே 3 நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை சாதம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களாப்பா? ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கூடவே கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்து தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். போனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 முட்டை வந்து கூட உடச்சி ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கூடவே நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்க சாதம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டையோட ராஸ்மெல் சுத்தமாக வராது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டே 4 நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பிரியாணி. என்னடா பீட்ரூட் பிரியாணியா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் பசங்க வெஜிடபிள்ஸே சாப்பிட்றாங்க. குக்கரில் எண்ணெய், கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, 3 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பீட்ரூட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய புதினா தழை, ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் தினமும் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுனாலும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 2 பங்கு தண்ணின்னு நான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க வரும்போது குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா சூப்பராக வாசனையாக பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். டே 5 நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பராட்டா. 4 நாள் நம்ம இஷ்டமாக செஞ்சோம். 5வது நாளாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்ல, அதனால் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பன்னீரை இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து மல்லித்தூளும் சேர்த்து கரம் மசாலா, கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக பார்ட்டிஷன் மட்டும் எடுத்துகிட்டு நடுவில் வந்து பன்னீரை வச்சுட்டு இந்த மாதிரி எந்தவித கேப்பும் இல்லாமல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. முக்கியமான விஷயம், எந்தவித கேப்பும் இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் பேனு. இதை நம்ம போட்டு சுட்டு எடுத்தோன்னா நல்லா பாருங்கள் ஃப்ளஃபியாக வந்துருச்சா, செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். இந்த 5 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.